அது ஒரு அழகான காலப்பொழுது. அந்த கிராமத்தோட பேரு மீனாபுரம். அங்க ரகுநாதன் அப்படின்றவரு தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. என்னங்க, நம்ம குழந்தை படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துல இருக்க பேங்க்குக்கு போகணுமே, இன்னும் போகலையா? ரகுநாதன் ரொம்ப நேரமா ஏதோ சிந்தனையில இருந்தாரு. ஆபரம் யோசிச்சு இப்படி சொன்னாரு. இல்ல ஷீலா, இன்னைக்கு போகலாமா இல்ல இன்னொரு நாள் போகலாமான்னு பாக்குற. ஏற்கனவே பொழுது வேற போயிடுச்சு. இல்லங்க, ஏற்கனவே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நம்ம கையில இருந்தாலும் செலவாகிடும். அதனாலதான் சொல்றேன், நீங்க இன்னைக்கே பேங்க்ல போட்டுறதுதான் நல்லது. தன்னோட மனைவி சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் பிள்ளையோட நலனுக்காகவும் அன்னைக்கு போக விருப்பமே இல்லைனாலும் ரகுநாதன் நடக்க ஆரம்பிச்சாரு. எப்பவும் போற வழியில ஊர் திருவிழானால கூட்டமா இருக்கிறதால போக வேற வழி இல்லாம நின்னாரு. என்னடா இது, நம்ம எப்பவுமே போற வழி திருவிழானால கூட்ட நெரிசலா இருக்குமே, வேற வழி போகலான்னாலும் அது ரொம்ப சுத்தாச்சே. நம்ம போறதுக்குள்ள பேங்க் மூடிடுவாங்க. வேற வழி இருக்கான்னு யாரையாவது கேட்டு பாப்போம். கொஞ்ச தூரம் போய் பார்த்தா 2 காடுகள் நிறைஞ்ச வழி மட்டும்தான் அவன் கண்ணுல பட்டது. அப்போ ஒரு பெரியவரை நிறுத்தி இப்படி கேட்டா, ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 வழியில எந்த வழி பட்டணம் போகும்னு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அவசரமா பட்டணத்துக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வழியுமே பட்டணத்துக்கு போகும். ஆனா இந்த வழியா போனா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம சுமூகமா போகலாம். ஆனா இந்த வழி ரொம்ப சுத்து. நீ பட்டணம் போறதுக்குள்ளவே இருட்டிடும். அதுவே இந்த வழியா போனா நீ சீக்கிரமா பட்டணத்தை அடைஞ்சிடலாம். ஆனா இங்க ரொம்பவும் பயங்கரமான கொள்ளைக்காரங்க இருக்காங்க. இந்த வழியா எந்த ஒரு மனிதரும் போக மாட்டாங்க. ரொம்ப நன்றி ஐயா. நான் இந்த வழியாவே போறேன். நான் கொஞ்சம் அவசரமா பட்டணத்துக்கு போகணும். அந்த பெரியவர் அங்கிருந்து போனதும் ரகுநாதன் பக்கத்துல இருக்க ஒரு துணி கடைக்கு போனா. அண்ணே, ஒரு 5 புடவை கொடுங்கண்ணே. எல்லாம் அரசவையில் இருக்கவங்க போட்டுறது போல இருக்கணும். கூடவே அரசு முத்திரையும் பதிஞ்சிருக்கணும். அதுக்கான பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்ற. என்னப்பா, இந்த புடவைலாம் அரசவை காவலாளி அவங்கள சார்ந்தவங்க தான் வாங்குவாங்க. நீ கேக்குறிய வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லன்னா என்னோட மனைவியோட நீண்ட நாள் ஆசை அரசவையில் அணிவது போல பட்டு புடவை அணியணும்னு அவளோட ஆசைய நிறைவேற்றதானே இந்த புடவை வாங்கின புடவை எல்லாத்தையும் பைக்குள்ள பணத்தை எல்லாம் கீழே வச்சுட்டு புடவைகளை மேல அடுக்குனாரு. அப்புறம் பைய கையில எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. போகும்போதே பல சிந்தனைகளோடையும் கொஞ்சம் பதட்டத்தோடையும் நடந்து போனாரு. காட்டோட நடுப்பகுதியில் அடைஞ்சதும் அந்த பெரியவர் சொன்னது போலவே ரகுநாதன, ராஜா, முத்து, சடையன், பாண்டியன்ற 4 பேரும் வழிமறிச்சாங்க. பாண்டியன் தான் அந்த கூட்டத்தோட தலைவவ. அவனோட கரகரப்பான குரல்ல இப்படி சொன்னா, நில்லு, இங்கேயே நில்லு. இந்த காட்டில் நுழைந்தால் வரி கட்டாம போக முடியாது. உன் தோளில் இருக்கும் பை கனமா இருக்கே, அதை இங்கே வச்சிட்டு நல்லபடியா போக நினை. இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டியே. ரகுநாதன் பயந்தது போல நடித்தான். ஆனால் அவன் கண்கள் அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருந்தன. ஐயா, நான் ஒரு ஏழை. என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. என்னோட வழி செலவுக்கு மட்டும்தான் பணம் வச்சிருக்க. ஆனா அதுவும் கடன் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்ததுதா. என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு நன்றியுடன் இருப்பேன். வேண்டுமென்றால் என் வியாபார ரகசியங்களையே சொல்றேன். முத்து சத்தமாக சிரித்தான். ரகசியமா? பணம்தான் எங்களுக்கு ரகசியமும் தேவையும். இங்கே வர மனிதர்கள் எல்லாருமே இங்கே இப்படித்தான் பேசுவார்கள். பேச்சை குறை, பைய கொடு. ராஜா சற்று சந்தேகமாக இருந்தான். கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்படி சொன்னா, தலைவா, இவன் சாதாரண பயணி போல இல்லை. பயம் இருக்கிறது, ஆனால் அலறல் இல்லை. ஏதோ யோசிக்கிறான். தலைவா, கவனமா இரு. இவனை நம்ம இடத்துக்கு கூட்டு போனாதான் சரியா இருக்கும். அப்படி சொல்லி அந்த 4 திருடர்களும் அவங்க இடத்துக்கே ரகுநாதன் அழைச்சிட்டு போனாங்க. அந்த கூட்டத்தோட தலைவனான பாண்டிய ரொம்ப கோவப்பட்டதா கையில இருந்த ஈட்டிய கீழே குத்தி இப்படி சொன்னா, நேரம் வீணாக்காதீங்க. காடு நம்ம பக்கம்தான். இவன் ஒத்துக்கொள்ளாவிட்டால் கட்டாயப்படுத்த வேண்டாம். இவனை என்ன செய்தாலும் கேட்க யாரும் இல்ல. இங்க நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சுதா? உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமாயிருக்கு. அதனாலதான் உன்னை எதுவும் பண்ணல. ஆனா இது நீடிக்கும்னு நினைக்காத. ஒழுங்கா பையில இருப்பதை கொடுத்துட்டு போயிடு. உண்மைதான், இந்த காடு யாருக்கும் சொந்தமில்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் நினைப்பது போல என் பையில் பணம் இல்லை. நம்பிக்கை இல்லைனா நீங்களே பைய திறந்து பார்த்துக்கோங்க. பாண்டியன் கண்களை சுருக்கினான். ரகுநாதன் அமைதியாக பையை கீழே வைத்தான். இதில் தங்கமோ பணமோ இல்லை. இதில் பட்டு புடவைகள் தான் இருக்கின்றன. ஆனால் அவை அரச குடும்பத்திற்கு செல்ல வேண்டியவை. அவை காணாமல் போனால் காடு முழுக்க அரச காவலாளிகளால் தேடப்படும். சடையன் பதறி போனான். அரச குடும்பமா அப்படின்னா சிப்பாய்கள் வருவாங்களா? இந்த காட்டுக்குள்ளே அரச காவலாளி வந்தா நம்ம நிலை என்னாகுமோ? நீ பொய் சொன்னால் எங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லலாம். ஆனால் உண்மையா இருந்தால் இது பெரிய சிக்கல் தலைவா. பயப்படாதீங்க.
இவன் நம்மளை ஏமாற்றுறான், பையை திறந்து பார்த்தாலே தெரியும், அப்புறம் முடிவு செய்யலாம். ரகுநாதனும் அந்த மொத்த கும்பலும் அந்த நொடிக்காகவே காத்திருந்தாங்க. முத்து மெதுவாக பையை நோக்கி நடந்து போனாங்க. அங்க முத்து பையை திறந்தான். உள்ளே உண்மையிலேயே விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள், அதோடு அரச முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு ஆவணம் இருந்தது. முத்து ஆவணத்தை பார்த்ததும் குரல் தாழ்ந்தது. இது உண்மையான முத்திரைதான். இது போல ஒன்றை நான் முன்பு பார்த்திருக்கிறேன். அரசு சிப்பாய்கள் வந்தால் நம்ம கதை என்னாகுமோ தெரியலையே. ரகுநாதன் அதையே பிடித்துக் கொண்டான். பயப்படாதீங்க, நான் உங்களை காட்டிக் கொடுக்க வரவில்லை. எனக்கு என் குடும்பமும் வியாபாரமும் முக்கியம். நீங்கள் உதவினால் நான் உங்களுக்கு உதவுகிறேன். இது ஒரு சலுகை. முத்து ஆவலுடன் கேட்டான். எப்படி உதவி? பணம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ மட்டும் தப்பிக்க நினைக்கிறியா? நம்பலாமா உன்ன? ரகுநாதன் நிதானமாக சொன்னான். இந்த பொருட்கள் சரியாக சென்றால் எனக்கு அரசு ஆதரவு கிடைக்கும். அடுத்த முறை நான் வரும்போது உங்களுக்கு சட்டபூர்வமான வேலை வாங்கி தருகிறேன். ராஜா ஆழ்ந்து சிந்தித்தான். திருட்டு வாழ்க்கை என்றைக்கும் பாதுகாப்பில்லை. ஒரு நாள் முடிவு வரும். இவன் சொல்வது ஒரு நல்ல வழியாக இருக்கலாம். தலைவா, யோசிச்சு பாருங்க. எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்க எங்களுக்கும் சலிப்பாதா இருக்கு. ஒரு முறை வேற வழி பார்த்தா என்ன? இவன் முகத்தில் ஏமாற்று தெரியல. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி பயணியே, இன்று உன்னை விடுகிறோம். உன் வார்த்தை பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நீ எங்களை சிந்திக்க வச்சுட்ட. நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். புத்திசாலித்தனம் ஏமாற்றுவதற்கு அல்ல, சரியான நேரத்தில் சரியான வார்த்தை பேசுவதற்கே இந்த காட்டையும் உங்களையும் நான் மறக்க மாட்டேன். அவன் பாதுகாப்பாக காட்டை விட்டு வெளியேறினான். திருடர்கள் நால்வரும் அவன் பின்னால் பார்த்து கொண்டிருந்தனர். ஊருக்கு வந்த ரகுநாதன் நேரா அரசவைக்கு போய் அரசரை சந்திச்சு நடந்ததை எல்லாத்தையும் அரசர்கிட்ட கூறி திருடர்கள் மனிதர்களாக திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கேட்டாரு. மன்னரும் ஒப்புக்கொண்டு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. பிறகு வீட்டுக்கு போன ரகுநாதன் தன்னோட மனைவி குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா அது வர நடந்ததை எதுவும் வீட்டுல சொல்லாமலே இருந்தாரு. ரகுநாதன், இதுதான் ஒரு புத்திசாலி பயணியின் கதை.